எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ஒரு சிறந்த சத்தான கொத்தவரங்காய் சாம்பார் தாங்க. இதோட 2 கத்திரிக்காயும் ரெண்டு துண்டு முருங்கைக்காவும் சேர்த்து தான் நான் வைக்க போகிறேன். 2 வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், 2 ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கிடுங்க. கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் ஒரு 2-3 சேர்த்துக்கிட்டேங்க. வெறும் கொத்தவரங்காய் வச்சா கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு பிடிக்கலன்ட்டு ஒரு முருங்கைக்காய் ஒரு பாதி முருங்கைக்காய், ஒரு 2-3 கத்திரிக்காய் கீரி அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து தக்காளி வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னா. அதுக்கப்புறம் கொத்தவரங்காவை வதக்கி சாம்பார் வைங்க. வதக்காமல் வச்சா அதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதனால் அது தெரியும். அதனால் வதக்கி வைங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது பருப்பு 50க்கும் கம்மி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு 4 விசில் விட்டுருங்க. நல்லா ஊற வச்சு 15 நிமிஷம் ஊற வச்சு 4 விசில் விட்டுங்க. பருப்பு நல்லா குழைவாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சி புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரசத்தை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்து புளியை கரைச்சி வடிகட்டி தனியாக கொதிக்க வைங்க. இது தனியாக அது தனியாக நம்ம செய்யும்போது சீக்கிரம் ஆகிடுங்க சமையல். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்க வேணாம், ஏன்னா தனியாகவே கொதிக்க வச்சாச்சு. காயும் நல்லா வந்துருச்சு, 2த்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி பச்சையாக போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம எண்ணெயில் போடுறத விட எண்ணெயில் பாதி, இறக்கும்போது பாதி போட்டிங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பிஞ்சு பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் லாஸ்ட்டாக போட்டு நீங்கள் இறக்குனா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. சத்தான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் மீதி இருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவை தொக்கு பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வடிச்சாச்சு. இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேங்க.